மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவான், சனி பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தில் நடக்கப் போகும் சம்பவம், பிரிவு, குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பார்க்கணும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. கூட்டாளிகளிடம், தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது தொழிலில் பார்ட்னர் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதிரிகளே இல்லாத நிலையும் மிக பெரும் அளவிலான லாபமும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு உயரப் போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்தியும் உங்களை வந்து சேரப்போகின்றது. குடும்பத்தின் நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை வழியில் லாபம் உண்டாக போகின்றது. சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுப காரியங்கள் நடக்கப் போகின்றது. தடைபட்டு போன நல்ல காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி நடைபெறும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது, நிச்சயம் நல்லாவே இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது இரவு நேர பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிக முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களிடம், உறவுகளிடம், தாய் வழி உறவுகளிடமும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா மனைவி வழி உறவினர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகின்ற பேச்சும் செய்யக்கூடிய செயலும் இந்த நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இல்லைன்னா நிச்சயம் பிரிவு ஏற்படும் அப்படின்றது உறுதி. ஆகையால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, எல்லாம் நன்மையிலேயே முடியும். விநாயக பெருமான் வழிபாடு இந்த 10 நாளில் ஏதோ ஒரு தினத்தில் 10 நிமிடம் விநாயக பெருமானை வழிபட்டால் பல நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு.